நான் செஞ்ச தப்புக்கு இத்தனை வருஷம் ஆட்டையிலே குடும்பத்தை காலில் போட்டு எல்லாரும் இப்ப என் குடும்பமே நடுத்தணும்னு நிக்கிறியா? காலம் முழுக்க நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனையை அனுபவிக்கலையா? அத்தாவோட கட்டளை அதுதான் நான் அனுபவிக்கலையா? நான் அனுபவிக்கலையா? ஏங்க ஊர் தலைவரா இருந்துகிட்டு அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்முன்னு நிக்கிறீங்க. டேய் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ. இந்த இடத்த விட்டு என்ன, இந்த ஊரை விட்டு வெளியே போடா. போடா. ஏப்பா சுப்பிரமணி, ஒரு நிமிஷம் இருப்பா. ஏதோ அம்மன் கட்டளைங்கிறா, திருவிழா வர வச்சாச்சு, என்னதான் சொல்றான்னு கேட்போம். என்னத்த கேட்கறது? அத்தைய கனவுல வந்து நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா பிராயச்சித்தமா உங்க எல்லாரும் காலையும் விழுந்து பண்ணிருப்பீங்க சொன்னாயா? ஆயுசு பூரா நம்ம கோவிலுக்கு வந்து பணிவிடப்படணும்னு சொன்னாயா? இது ஊர்ல எல்லாரும் பண்ணுறீங்க தாயே. எல்லாரும் பண்ணிக்கிறீங்க தாயே. எந்திரியா போதும், எந்திரியா. இந்த ஊர்ல இப்ப எல்லாமே ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணம் துர்கா மாதான். ஆத்தா என்ன சொல்றாளோ அதான் முடிவு. முதல்ல போய் ஆத்தா கால்ல விழுந்து குடும்பத்தோட மன்னிப்பு கெடுங்க. நீ ஒத்த ஆளு தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு உன்னால உன் குடும்பம் மொத்த தண்டனை அனுபவிச்சிருக்கு. தெய்வீகம் ரொம்ப புனிதமானது. அந்த பேரை சொல்லி இனிமே இந்த மாதிரி எப்பவும் தப்பு பண்ணாதீங்க. இங்க பாரியா பூசாரி, உனக்கும் நம்ம கோயிலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இனிமேல் துர்கம்மாவுக்கு எடுபடிதான். போயா. நான் சொன்னதை கேட்டு என் காலில் விழுந்த இந்த ஊர்க்காரங்க காலில் என்ன விழ வச்சுட்டல்ல. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள உன் தலையெழுத்தையே மாத்துறாங்க. முப்பிறவியின் பிராயச்சித்தம் நோக்கி தினம் தினம் நான் பிரார்த்திப்பதின் பலன் எப்போது கிடைக்கும் தாயே? முப்பிறவியில் பிரிந்த இரு இதயங்களை சாதி எனும் பேய் எரித்து மீண்டும் இப்பிறவியில் எம்மான் மாதேவனின் ஆத்மா உயிர் தெழுந்தது மகிழ்ச்சி. அதே போல் அவர் இதயத்திற்கு சொந்தமான எம்மான் எங்கு உயிர் தெழுந்துள்ளார்? என் தலைவன் தலைவியை எப்போது காண்பார்? அவர்கள் இருவரும் சந்திக்கும் நேரம் எப்போது தாயே? அம்மா காளி, மாக்காளி, உன் அருளால் அவர்கள் நிச்சயதார்த்தம் தடைப்பட்டு போய்விட்டது.
என்னால் முடிந்தவரை எல்லாம் செய்ததின் பலன். இப்போது மதுவிடமிருந்து ரிஷி தற்காலிகமாக விலகிவிட்டார். சந்தோஷம் தாயே, அது கண்டிப்பாக நிரந்தரமாக வேண்டும். அது உன் கையில் தானம்மா இருக்கிறது. ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நின்று போனதற்கும் வெளியூர் படப்பிடிப்பிற்கு சென்றதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா தாயே? அப்படி என்றால் இந்த நிச்சயதார்த்தத்திற்கும் வெளியூர் படப்பிடிப்பிற்கும் நிச்சயம் சம்பந்தம் உள்ளது. ஆஹா, அதை காணவே நான் இப்பிறவி எடுத்துள்ளேன் தாயே. இம்முறை வெல்வது காதலா அல்லது தீயவரின் சூழ்ச்சியா? தெரியவில்லை தாயே. என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைக்கும் போது என் மனம் அச்சம் கொள்கிறது தாயே. அவர்கள் இருவரையும் நீதான் சேர்த்து வைக்க வேண்டும் தாயே. அவர்கள் இருவரும் எப்படியாவது சந்திக்க நீதான் தாயை வழிகாட்ட வேண்டும். அதே போல மதுமிதாவையும் ரிஷியிடம் நெருங்க விடாமல் நீதான் தாயை பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்க பார் மது, நீ ரிஷி கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அந்த காவேரி நீ இருக்கும் போதே ரிஷி போட்டோக்கு முத்தம் கொடுக்கறா. ரிஷி ஹீரோன்னு சொல்லி பிரஸ கூப்பிட்டு சொல்றாங்க. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ரிஷி ஹீரோவா நடிச்சா நல்லது தானே, நல்ல ஃபேம் இருக்கும். இவ்வளவு நாள் லண்டன் ராயல் ஈகிள் ஃபேமிலி மதுன்னு கூப்பிட்ட எல்லாரும் ஆக்டர் ரிஷியோட வைஃப் மதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டா நல்லதானே இருக்கும். எனக்கும் என் ஃபேமிலி பேரை சொல்லி சொல்லி போர் அடிக்குது. அதான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு ஓகே சொல்லிட்டேன். அட போ மது, எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு உன் மேரேஜ் தள்ளி போட நீயே ஓகே சொல்லிட்ட. என்னடி சொல்ற? மது, உன் நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல இருந்து அந்த காவிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அடுத்து உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு இந்நேரம் அவ ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பா. இது போதாதுன்னு சித்ரா தேவி அம்மா வேற ரிஷிய ஹீரோவா கமிட் பண்ணிட்டாங்க. இது பாரு மது, இந்த கல்யாணத்தை தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் உனக்கு ப்ராப்ளம் தான். நீ சொல்றது என்னமோ சரிதான். பட் ரிஷிக்கு வைஃப்னா அது நீதான் மது. இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சித்ரா தேவி ஆண்டி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள நம்புறேன். சித்ரா ஆண்டி சொல்றாங்க சரிதான். ஆனா எப்படியும் இந்த ஷூட்டிங் முடிய 3 months ஆயிடும். படம் ரிலீஸ் ஆக 6 months ஆயிடும். அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம்ல. ரிஷி நியூட்ரலா இருப்பானா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னடி சொல்ற? ஹீரோ ஹீரோயின்னா கட்டி பிடிக்கிற சீனு, முத்தம் கொடுக்கிற சீனு ரியலா வரணும்னு திரும்ப திரும்ப எடுப்பாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் ரியலா பண்ணிட்டாருனா? ரிஷி எப்பவுமே எனக்கு மட்டும்தான். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் எரிச்சிடுவேன். ரிஷியும் சேர்த்து. ரிஷியை காதலிக்கிற ஒரே பொண்ணுனா அது நானா தான் இருக்கும். இப்பவும் எப்பவும். பயப்படாத. நான் பார்க்க தான் பப்ளியா சாஃப்டா இருப்பேன். நான் நினைச்சது நடக்கலன்னா ரிலாக்ஸ். ஓகே, பிரியா விடு. இப்ப என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிஷி கூட ஒரு டேட்டிங், ஒரு அவுட்டிங் முழுசா எனக்கு சொந்தமாக்கிட்டா then he is always mine. ஏன் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கு இப்பவே நான் ரிஷியோட வெளியில போறேன். இன்னைக்கு நான் ரிஷிய கிஸ் பண்றேன். இன்னைக்கே வா. அதெல்லாம் எப்படி? எப்படியோ என்னை பத்தி தெரிஞ்சுமா இந்த கேள்வி கேட்கிற? வெயிட் அண்ட் வாட்ச்.
இப்படி பாட்டு கேட்கறதுக்கு தான் என்ன பீச்சு கூட்டிட்டு வந்தியா? ரிஷி, இந்த சன்செட்ல நம்ம 2 பேரும் இப்படி போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப தூரம், எவ்வளவு தூரம் வேணாலும். கால் வலிக்குமே. அட போடா டியூப்லைட், இவ்ளோ பக்கத்துல வந்தோம், டிஸ்டன்ஸ்லயே வரானே. ரிஷி நில்லு. ரிஷி, ரிஷி என்ன பாரு. உனக்கு ஏதாவது எனக்கு கொடுக்கணும் போல இருக்கா? உனக்கா? உனக்கு என்ன கொடுக்கறது? ஆமா மது, உனக்கு கண்டிப்பா ஒன்று தரணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கொஞ்சம் கண்ண மூட. க்ளோஸ் யுவர் ஐஸ். நீ கொடுக்க போற இந்த கிஸ்க்கு தான் 23 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Hey, no picking, okay? சாரி. ஓகே. உன் கையை காட்டு. என்ன கூசுது? கொஞ்ச நேரம் இரு. ரிஷி, கூசுது. ரிஷி, இரு கொஞ்ச நேரம் இரு. 1 செகண்ட். என்ன இருக்குன்னு சொல்லு. ரிஷி, உன்னால என்ன பிடிக்க முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணு. என்ன நின்னுட்ட? கம் ஃபாஸ்ட். இரு பாரு. ரிஷி, முடியாது. ஏய், கம் ஆன். இரு பாரு. நான் தான் சொன்னல முடியாதுன்னு. மது வா. என்ன நின்னுட்ட? என்னாச்சு? என்னாச்சு மது? மது, என்ன பிடிக்கிறேன்னு சொன்ன, இப்படி மூச்சு வாங்கிட்டு நிக்கிற? இதோ இப்ப பிடிச்சிட்டேன்ல. ஹேய், இதெல்லாம் சீட்டிங். ஹேய், தொடவே முடியாதுன்னு சொன்ன. ஹேய் மது. அப்படியா? சரியா? மது.
மது என்னாச்சு மது? என்னாச்சு மது? ஆர் யூ ஓகே? இல்ல பரவாயில்ல. ஆல் ரைட். சரி ஆயிடுச்சுல? ஓகே. சரி வா போலாம். போலாம். சொல்லு மது. ஓகே. பீச் ஓரமா கடையை போட்டுட்டு எவ்வளவு irresponsible-ஆ இருக்காங்க பாரு. ச்சே. நோ மது, திடீர்னு காத்தடிச்சதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்படாம வாழ்றதுக்கு. philosophy எல்லாம் ஓகே தான். ஆனா கண்ணு ஏன் கண்ணு தானே? ஓ, இன்னுமா வலிக்குது? ஆமா. எங்க காட்டு. ஓகே மது. ஒன்ஸ் மோர். தான் சான்ஸ். அப்படியே ஒரு கிஸ் அடிச்சு அது செல்ஃபி எடுத்து உஷாவுக்கு அனுப்ப வேண்டியதுதான். போதும். சரி கிளம்பலாமா? சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடு. ஏன்? ஏன்னா அட பாவி, இதுவே லண்டனா இருந்திருந்தா நம்மள மாதிரி கப்பிள்ஸ் எல்லாம் பிரிக்டன் பீச்ல ரொமான்டிக்கா வாக் பண்ணிட்டு, ஷாங்ரி பப்ல டான்ஸ் பண்ணிட்டு, ஆலிவர் ஐலாண்ட்ல டேட்டிங் முடிச்சிட்டு, கோகோ கோலா லண்டன் ஐல செல்ஃபி எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கதான் தலைகீழா இருக்கு. மது, இது ஒன்றும் லண்டன் கிடையாது, இது சென்னை. பரவாயில்ல, சென்னையும் லண்டனையும் ஒன்னா மிங்கிள் பண்ணுவோம். என்ன சொல்ற? புரியல. இங்க பாரு ரிஷி, ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ், அப்படியே ஒரு செல்ஃபி, அது போதும். அது என்ன ஸ்பெஷலா ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி? நீ இது வரைக்கும் யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியா? இல்ல. ஏன்? அப்போ நீ படத்துக்காக ஹீரோயினை கிஸ் பண்ணினா, நீ கிஸ் பண்ற முதல் பொண்ணு நானா தான் இருக்கணும். அதனால நீ இப்போ கிஸ் கொடுக்கற. நீ என்ன கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். மது, விடு மது. மது சொன்ன கேளு மது.